திரு வீர விக்னேஸ்வரன். விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம், அந்த கூட்டம் ஒரு எழுச்சியா தெரிஞ்சாலும் அரசியல் கட்சி அப்படின்றப்போ அதுக்குன்னு ஒரு நீண்ட, ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னா ஒரு நீண்ட நாட்கள் ஆகும். இதை வச்சு நம்ம அதை ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் நடந்திருக்கிறது ஒரு வாக்குச்சாவடி முகவர் கருத்தரங்கம். அதுல எங்க தளபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறது எப்படின்னு பார்க்காதீங்க, மக்களோடு பழகி அவங்க கிட்ட பல குறிசை கேட்பாங்க, அவங்களோட கஷ்டங்களை சொல்லுவாங்க, அவங்க கிட்ட பழகி அவங்களுக்கு உங்களால என்ன நீங்க பினான்சியலா சில விஷயங்களை பண்ண முடியும், சில விஷயங்களை கவர்மெண்ட்ல பண்ண முடியும் அப்படின்ட்டு மக்களோட பண்ணுங்கன்னு எங்களோட தோழர்களை ஜனநாயகப்படுத்துறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எங்களை இம்மெச்சூர்னு நீங்க சொல்றதே உங்களோட பதட்டத்தின் வெளிப்பாடு தான். அங்க நடந்த நிகழ்வு எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் 6,18,00,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒவ்வொரு எம்எல்ஏ சீட்ஸ்க்கு 295 சராசரியா பூத்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பூத்துக்கும் 895 ஓட்டர்ஸ் இருக்காங்க. அந்த பூத் வாரியா ஓட்டர்ஸோட லிஸ்ட எங்களோட பூத் ஏஜென்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மாவட்டமா கூப்பிட்டு ஒவ்வொரு பூத்துக்கும் 895 ஓட்டு ஆவரேஜ் சொல்றேன். அதை டீடைல்டா கொடுத்து, ஒன்னு ஹாட் காப்பியா, இன்னொன்னு சாஃப்ட் காப்பியா, இப்படி கொடுத்து அந்த பூத் கமிட்டியில ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா, இப்ப ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அது 10 பேர் டிஸ்ட்ரிபியூட் ஆகி அந்த 895 ஓட்டர்ஸ்னா அதுல ஒரு 250-300 வீடு இருக்கும், ஃபேமிலிஸ் இருக்கும். அவங்கள தினமும் சந்திங்கன்னு சொல்றாரு எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்கள். எவ்வளவு ஆர்கானிக்கா மைக்ரோ மேனேஜ்மெண்டா சொசைட்டியை நாங்க அட்ரஸ் பண்றோம். இதை நான் எலக்ட்ரலுக்கு சொல்லல, சொசைட்டியோட நாங்க மிங்கிள் ஆகிறோம் சொல்றோம். திமுகங்கிற ஒரு ஃபேமிலி பார்ட்டியோட பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஏன்னா டிஎம்கேங்கிறது அவங்க எப்படி ஆட்டிடியூட் பண்றாங்கன்னா, ஆட்சி அமைக்கிற வரையும் கூட்டணி கட்சி தேவை, அண்ணம்பாங்க தம்பிம்பாங்க உட்காரும்பாங்க சீட்டு போடுவாங்க. ஆனா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க இவங்க ஜனநாயகம் பத்தி கொள்கை பத்தி எல்லாம் அண்ணன் பேசுறாரு. ஒரு கொடி ஊன முடியாது, வெளிச்சநத்தத்துல ஊனிட்டு வாங்க, அதுக்கு நீங்க தான் புதூர்ல ஊனிட்டு வாங்க, புதூர்ல போய் வெளிச்சநத்தத்துல ஊனுங்க, நீங்க கொடி ஊனுங்க, உங்க தலைவர் கட்சி ஏற்ற யாருக்காக இப்படி நான் முடிக்கல. இன்னும் சயின்டிபிக்கா எங்க தளபதி அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார். இந்த திமுக மன்னராட்சி பொய் வாக்குறுதி கொடுத்து ஒரு குடும்பமா சேர்ந்து, அப்பா சொன்னார், பையன் சொன்னார், அவங்க வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்க, நீட்டை ஒழிச்சிருவோம் நாங்க.